அன்புக்குரியவர்களே, திரைசாலை தெரிந்து கொள்வோமா? குழந்தை இயேசுவின் திரைசால் கீழ்ப்படிதலின் மீது அதிக பற்று கொண்டிருந்தார். ஒருமுறை தன்னுடைய துறவு இல்லத்தின் தலைவி குழந்தை இயேசுவின் திரைசால் மற்றும் சகோதரிகளை நள்ளிரவில் காணாமல் போன பூனையை நள்ளிரவிலும் தேட அழைப்பு கொடுத்தார். கீழ்ப்படிதலின்படி அனைத்து சகோதரிகளும் சென்றபோது குழந்தை இயேசுவின் திரைசால் பூனையை தேடுவதற்கு செல்லவில்லை. மாறாக அவர் சொன்னார், இதுவோ அமைதிக்கான நேரம். இந்த நேரத்தில் சகோதரிகள் அதிக வேலை செய்து களைப்பாக இருக்கிறார்கள். பூனையை விட மனித மனங்கள் முக்கியமானவை என்று சொல்லி அவர் கீழ்ப்படிதலை அதிகார துஷ்பிரயோகம் செய்பவர்களிடமிருந்து சுட்டி காட்டினார். நமது அன்னை அவிலா தெரேசாவோ கீழ்ப்படிதலை முதன்மையாக கொண்டிருந்தார். தலைமை பதவிகளில் உள்ளவர்களை இயேசுவை பார்ப்பதற்கு தூண்டினார். ஆனால் அந்த தலைமை பதவியில் இருப்பவர்கள் பணியினையே முக்கியமாக கொண்டிருக்க வேண்டும் என்ற இயேசுவின் நற்செய்தியின் மதிப்பீட்டை குறிப்பிட்டு காட்டினார். ஆகவே அன்புக்குரியவர்களே, நாமும் நம்முடைய தலைமையில் இருப்பவர்களில் இயேசுவை பார்ப்போம். அவர்கள் அதிகாரத்தை தவறான வழியில் பயன்படுத்துகின்ற பொழுது சுட்டி காட்டும் துணிச்சல் உள்ளவர்களாகவும் இருப்போம்.